செகண்ட் இயர் மெச்சூர் ஆகிற அமௌண்ட் வச்சு செகண்ட் இயர் ஃபீஸ் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு எஃப்டி லேடரிங். சரி, எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய கமிட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் சைல்டோட ஸ்கூல் எஜுகேஷன் கூட கொஞ்சம் மாட்ரேட்டாக இருக்கும். ஒரு 50,000 1 lakh per இயர் கட்டுற மாதிரி இருக்கும். இதே காலேஜ் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா லேக்ஸ் டுகெதர் 4 lakhs 5 lakhs ஒவ்வொரு செமஸ்டரும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஒரு 5th 6th படிக்கும் போதே ஒரு 5 years எஃப்டி, குமுலேட்டிவ் எஃப்டின்னு இருக்குது. அது பேங்க்ஸில் பார்த்தீங்கன்னா நார்மல் எஃப்டியோட குமுலேட்டிவ் எஃப்டி வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒரு 40,000 30,000 இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக கிடைக்கும். ஸோ குமுலேட்டிவ் எஃப்டி சூஸ் பண்ணி எஃப்டி லேடரிங் கான்செப்ட், அதாவது 5 years எஃப்டி 4 years எஃப்டி இப்படி கரெக்டாக நீங்கள் ஒவ்வொரு செமஸ்டர் ஃபீஸ் கட்டுற மாதிரி காலேஜ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குமுலேட்டிவ் எஃப்டி லேடரிங் போடும்போது அதை எடுத்து வித் இன்ட்ரெஸ்ட்டோடு உங்களுக்கு அந்த கோல்ஸ் அச்சீவ் பண்ணும்போது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஃபினான்ஷியல் பிரச்சனை சால்வ் ஆகும். எஜுகேஷன் ப்ராப்ளம் வந்து ஈஸியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம். ஸோ இப்படியெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஒரு